ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம மாஸ்டர்பீஸ் ஸ்பீக்கில் பார்க்க போகிற படம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல விமர்சனம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்றதை பார்க்கலாம். இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு நபர் கோவத்தில் ஒரு கொலை ஒன்று பண்ணிடுறாரு. இப்போ அந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு துப்பாக்கி அதை வந்து கூவத்தில் தூக்கி விசி எறிஞ்சிடுறாரு. இப்போ இது ஒரு கதையாக ஆரம்பிக்குது இல்லையா? இது போக இந்த கதையில் செப்பரேட்டாக ஒரு 4 கதைகள் பரிமாணம் பிரியுது. இந்த 4 கதைக்களமுமே எதுக்காக சித்தரிக்கப்படுது, ஒன்றுத்துக்கு ஒன்று என்ன ரிலேஷன் அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த 4 கதைக்கு முன்னாடி ஒருத்தர் துப்பாக்கி எதுக்கு போகிறா பார்த்தீங்களா, அந்த கதைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத ஒரு இன்டர்லிங்க் பண்ணது வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சுது. இந்த விமர்சனத்தை பொறுத்தவரைக்கும் முதல்ல மொத்த விமர்சனத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த படத்துக்கு போய் பார்க்கலாமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை அவங்க கையாண்ட விதம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கதைக்களத்தை கொண்டது. இது நிறை குறைகள் எல்லாமே இருக்குது. நான் அதை சொல்கிறேன் இந்த வீடியோவிலேயே. ஒரு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கதைக்களம். அதை நான் டெஃபினட்டாக அக்ரி பண்ணியே ஆகணும். அதுலேயும் முக்கியமாக கடைசி ஒரு 15 நிமிஷத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கடைசியில் துப்பாக்கி தூக்கிப்பட்ட கதை, அந்த கதையும் அந்த 4 கதையும் முடிச்சு போட்ட விதம் ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ரிட்டர்னில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த 4 கதையிலையுமே ஒரு ஒரு ட்விஸ்ட் இருந்தது. அது ரொம்ப ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வித்தியாசமாக கதைக்களத்தை கொண்ட ஒரு பெஸ்ட் படமாக இதை நான் சொல்ல முடியும். இந்த படத்தை நம்ம பார்க்கும்போதே எனக்கு தெரியுது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான். ஆனால் அதனால் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் என்னென்ன தேவையோ அதெல்லாமே பக்காவாக இருக்குது. ஆனால் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இந்த படத்தில் இல்லை. ஒவ்வொரு கதையிலையும் இந்த படத்தில் வர 4 கதை சொன்னது அந்த 4 கதையிலுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு கேரக்டர், ஒரு கதையில் பரத், இன்னொரு கதையில் அபிராமி, 3வது கதையில் அஞ்சலி நாயர், 4வது கதையில் வந்து பவித்ரா லட்சுமி தான் வந்து முக்கியமான கதாபாத்திரமாக இருந்து லீட் பண்ணுறாங்க. ஆனால் பவித்ரா லட்சுமியை தாண்டி தலைவாசல் விஜய் தட்டி தூக்கிடுறாரு, ஸ்கோர் பண்ணிடுறாரு. செம்மையாக அவங்க எதிர்பார்த்த விஷயங்களை சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அந்த ரிட்டர்ன் செம்மையாக இருந்தது படம் பார்க்கும்போது. இந்த கடைசியாக 10-15 நிமிஷம் இந்த படத்தில் கொண்டு வந்த விதம், அந்த முடிச்சு போட்ட விதம் வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருந்தது. ஒரு கதையை இன்னொரு கதையை முடிச்சு போட்ட விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு சில ட்விஸ்ட்கள் இந்த படத்தில் இருந்ததுனால பிரசாத் முருகன் இந்த டேரக்டரை ஸ்பெஷலாக பாராட்டலாம். ஏன்னா அந்த வந்து ட்விஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது, எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. முதல்ல ஒரு 1.5 மணி நேரம் பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் இன்னும் ரொம்ப ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் ஃபீலிங். முதல்ல 1.5 மணி நேரம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் தாங்கிக்க கூடிய சக்தி உங்களுக்கு இருந்தால் சூப்பராக நீங்கள் பார்த்து முடிக்கலாம் அந்த படத்தை. முக்கியமாக வந்து மேக்கிங் அண்ட் ஸ்டேஜிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை. மொத்த படமாக பார்க்கும்பொழுது முதல் பாதியை விட்டுட்டு 1.5 மணி நேரத்தை விட்டுட்டு நம்ம பார்த்தோன்னா படம் வந்து ஸ்லோவாக போகிற சூப்பரான கதை, ட்விஸ்ட்டுகளோட இருக்கக்கூடிய சூப்பரான படம் சொல்லலாம் இந்த படத்தை. மேக்கிங் அண்ட் ஸ்டேஜிங் அப்படின்ற இந்த படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் இந்த படத்தில். ஏன்னா ஃபைன் டியூன் பண்ணுறாமல் நிறைய விஷயங்கள், ஸ்டேஜிங் ஒரு சில விஷயத்தில் வந்து சரியாக பண்ணலை. நமக்கு வந்து ஒரு சில சீரியல் பார்க்குற மாதிரி ஃபீலிங், நம்ம டிவியில் சீரியல் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் தான் எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்தது ஃபுல்லாகவே. என்ன தான் பட்ஜெட் காரணமாக இருந்தாலும் மேக்கிங் அண்ட் ஸ்டேஜிங்கை செம்ம சிறப்பாக பண்ணியிருக்க வேண்டியது டேரக்டரோட வேலை தான். அது என்ன தான் பட்ஜெட்டை இல்லைனாலும் மொத்தமாக இந்த படத்தை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து கடைசி 15 நிமிஷத்துக்காக இந்த படத்தையே போய் பார்க்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. முதல்ல 1.5 மணி நேரத்தை மட்டும் விட்டுடுங்க. ஆனால் விட்டுட்டு மீன்ஸ் பார்க்கவும் பட் அதிகம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பார்த்துருங்க. ஆனால் அதுக்கப்புறம் வரப்போகிற காட்சிகள் சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு நம்மளை பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து வித்தியாசமான கதைக்களத்தோடு நீங்கள் ஒரு படம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். பொழுது போகலாம் கண்டிப்பாக போய் பாருங்கள். நிறைய ப்ரொஃபானிட்டி இஷ்யூ இருக்குது இந்த படத்தில். அதனால் வந்து இது வந்து அடல்ட் ஒன்லி மூவி தான். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த படம் அட்வைசபிள் கிடையாது. இப்போ தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக தியேட்டருக்கு போங்க, ஜாலியாக படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1.5 மணி நேரத்தை நீங்கள் சமாளிச்சிட்டிங்கன்னா கடைசி செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ட்விஸ்ட் இந்த படத்தில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது தான் நான் வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஓகேங்க, இதே மாதிரி வேற ஒரு படத்தோட ரிவ்யூவோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பிரசன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாஸ்டர்பீஸ் ஸ்பீக். நன்றி, வணக்கம்.